அன்புக்குரியவர்களை, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி உலகமே உலக திருமறை பள்ளி தினமாக கொண்டாடுகின்ற உன்னதமான திருநாள். வாய்ஸ் ஆஃப் அடோனாய் திருமறை தியான நிகழ்ச்சி வழியாய் உங்கள் அத்தனை பேருக்கும் உலக திருமறை பள்ளி தின நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன். உலக திருமறை பள்ளி தினத்தை கொண்டாடுகின்ற இந்த திருநாளுக்கான திருமறை தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். லூக்கா 1ஆவது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து 66வது வசனம் வரை யோவான் என்று சொல்லுகின்ற ஒரு உன்னதமான குழந்தையை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி. லூக்கா 1ஆவது அதிகாரம் 66வது வசனத்தை திருமறை தியானத்துக்கு ஆதாரமான வசனமாய் எடுத்து கொள்ளுகின்றேன். இந்த பிள்ளை எப்படிப்பட்டதாய் இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. த எக்ஸ்ட்ராடினரி சைல்டு, யோவான் ஸ்நானன் என்ற குழந்தை ஒரு அசாதாரணமான குழந்தையாக இந்த திருமறை பகுதியிலே காட்சி தருகின்றது. இன்றைய சமூகம் குழந்தைகளை குறித்தும் இளைய சமூகத்தை குறித்தும் என்ன சொல்லுகின்றார்கள்? பிள்ளைகள் கீழ்ப்படிதலில்லை, ஒழுக்கமில்லை, அநியாயம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள் என்று குழந்தைகளை குறித்தும் இளைய சமூகத்தை குறித்தும் சொல்லுகின்ற இந்த சூழ்நிலைமையிலே யோவான் என்ற குழந்தை அசாதாரணமான குழந்தையாக திருமறை பாடம் நமக்கு சித்தரிக்கிறது. லூக்கா நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குழந்தையை குறித்து சொல்லுகின்ற போது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்திலே சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லி. இப்படிப்பட்ட பாக்கியமான குழந்தை உலகத்திலே கிடைப்பதற்கு காரணம் என்ன என்பதை அழுத்தமாய் இந்த தியானத்தின் வழியாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசிக்கின்றேன். இப்படிப்பட்ட பாக்கியமான குழந்தை உலகத்திலே கிடைப்பதற்கு காரணம், இந்த குழந்தையினுடைய குடும்பம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலியாய் காணப்பட்டது. எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி, ஒரு அசாதாரணமான குடும்பத்திலே அசாதாரணமான குழந்தை பிறக்கின்றது. ஏன் இந்த குடும்பம் எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி என்றால், இந்த குடும்பம் ஒரு நல்ல பாரம்பரியம் உள்ள குடும்பமாய் திருமறை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. குட் ட்ரெடிஷன் நிறைந்த ஒரு ஃபேமிலி. லூக்கா நற்செய்தி நூல் 1ஆவது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அப்பா சகரியா. இந்த சகரியா யார் என்றால், அபியா என்னும் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர். எருசலேமிலே சுமார் 24,000 ஆசாரியர்கள் காணப்பட்டார்கள். அவர்கள் 24 பிரிவுகளாக காணப்பட்டார்கள். அதிலே ஒரு பிரிவுதான் அபியா. அபியா பிரிவை சார்ந்த ஒரு ஆசாரியன் தான் சகரியா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற ஒரு அப்பா. அம்மாவை குறித்தும் அந்த வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத் என்று சொல்லி. அம்மாவனுடைய பெயர் எலிசபெத். அம்மா யார்? ஒரு ஆசாரியரின் மகள். முதல் ஆசாரியரான ஆரோனின் பாரம்பரியத்திலே பிறந்த ஒரு மகள்தான் எலிசபெத். ஆக அம்மாவும் அப்பாவும் ஒரு நல்ல பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள். இருவரும் ஆண்டவருக்காய் ஊழியம் செய்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள்.
அந்த குடும்பத்திலே ஒரு அசாதாரணமான குழந்தை பிறக்கிறது. அவர்களுடைய குடும்பம் ஒரு நல்ல பாரம்பரியம் கொண்ட குடும்பம் மட்டுமல்ல, they were righteous and blameless. 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்கள், நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்று எத்தனை பெற்றோர்கள் நம்மால் சொல்ல முடியும், நான் ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமற்றவன், நான் ஆண்டவருடைய பார்வையிலே குற்றமற்றவள், நீதிமான், உத்தமன் என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஒருவேளை மனிதனுக்கு முன்பாக நாம் நல்லவன் நல்லவள் என்று சொல்லலாம், ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் சக்கரியாவும் எலிசபெத்தும் காணப்பட்டார்கள். ஆனால் இப்பேற்பட்ட நல்ல தகவுகள் அவர்களிடத்திலே காணப்பட்டிருந்தும் அவர்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாதிருந்தார்கள். ஆனாலும் தங்களுடைய பக்தி வாழ்வில் நிலைத்திருந்து ஆண்டவருக்காய் ஒன்றாய் இணைந்து ஊழியம் செய்த குடும்பம். ஒருவேளை உலகம் பரிகசித்திருக்கலாம், இவர்கள் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி பரிகசித்திருக்கலாம், ஏளனம் செய்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் so faithful and honest ஆக இருந்தார்கள், உண்மை உடையவர்களாய் காணப்பட்டார்கள். 20வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு blessing கிடைக்கிறது. அந்த blessing கிடைத்த போதோ சகரியாவுக்கு பேச்சில்லை, மனைவியினிடத்திலே வந்து சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த மனைவியை பாருங்கள், வாய் பேச முடியாத கணவனுடைய முகத்திலே ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுபிடித்து அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை சரியாய் அறிந்து கொண்டு புரிந்து கொண்ட ஒரு சிறந்த மனைவியாக காட்சி தருகிறார். அந்த கணவனுடைய முகத்தை பார்த்தே தேவ தரிசனத்தையும் பெறப்போகும் பாக்கியத்தையும் புரிந்து கொண்ட மனைவி, வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங் உடைய ஒரு மனைவியாக காணப்படுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது அட்ஜஸ்ட் பண்ணி வாழும் வாழ்க்கை அல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழும் வாழ்க்கை. சக்கரியாவும் எலிசபெத்தும் மிக்க சிறந்த புரிதலுள்ள தம்பதிகளாக காணப்பட்டார்கள். இப்பேற்பட்ட அசாதாரணமான குடும்பத்தில் யோவான் போன்ற பிள்ளைகள் பிறப்பார்கள். அவர்களுடைய குடும்பம் எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி. இந்த யோவான் என்ற குழந்தை பிறந்து வளர்ந்த சமூகம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சொசைட்டியாக காட்சி தருகிறது. அன்புக்குரியவர்களே, சமூகத்திலே they were two groups of people, ஒன்று ரிலிஜியஸ் கம்யூனிட்டி, இன்னொரு செக்குலர் கம்யூனிட்டி. ரிலிஜியஸ் கம்யூனிட்டி எப்படி காணப்பட்டார்கள் என்றால் ஜெபம் செய்யும் கூட்டமாக காணப்பட்டார்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். 24 ஆசாரிய வகுப்புகளும் தங்கள் தங்கள் முறை வரும்போது எருசலேம் தேவாலயத்தில் வருடத்தில் 2 வாரம் ஊழியம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் நாளுக்கு 2 முறை தூபவர்க்கம் செலுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிலும் சுமார் 1000 ஆசாரியர்கள் இருந்தபடியால் யார் இந்த திருப்பணி செய்ய வேண்டும் என்று சீட்டு போட்டு தெரிந்தெடுப்பார்கள். அப்படி சக்கரியா தெரிந்தெடுக்கப்பட்டு ஆராதனை நடத்துகின்ற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதனுடைய ரிசல்ட் தான் தேவ தூதன் இறங்கி வந்தார், தேவ தூதன் தரிசனம் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஜெபிக்கும் இடத்திலே, ஜெபிக்கும் குடும்பத்திலே, ஜெபிக்கும் சபையிலே, ஜெபிக்கும் சமூகத்திலே அற்புதம் நடக்கும். யோவான் போன்ற எக்ஸ்ட்ராடினரி குழந்தைகள் பிறப்பார்கள். அந்த செக்குலர் கம்யூனிட்டி சந்தோஷப்படும் கூட்டமாக காணப்பட்டார்கள். 58வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர்
கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்படுகின்ற ஒரு சமூகம் இன்றைய சமூகம் என்றால், வயோதிப ஒரு தகப்பனாருக்கு ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் ஏளனப்படுத்துவார்கள். சமூக வலைத்தளங்களிலே கிழவி குழந்தை பெற்றால் கிழவனுக்கு குழந்தை பிறந்தது என்று சொல்லி இழிவாக பேசுவார்கள். ஆனால் நல்ல சமூகம் என்பது மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்திலே, மற்றவர்களுடைய நன்மைகளிலே சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷப்பட்டு தேவனை துதித்தார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தில், இப்படிப்பட்ட சபையில் யோவான் போன்ற பிள்ளைகள் பிறப்பார்கள். யோவான் போன்ற பிள்ளைகள் வளருவார்கள். எக்ஸ்ட்ராடினரி குடும்பத்தில், எக்ஸ்ட்ராடினரி சமூகத்தில் பிறந்த யோவான் என்ற பிள்ளை எக்ஸ்ட்ராடினரி சைல்டாக காணப்பட்டது. ஏன் இந்த குழந்தை எக்ஸ்ட்ராடினரி பிள்ளை என்றால், குடும்பத்தை மகிழ்விக்கும் பிள்ளையாய் காட்சி தருகிறது. இந்த குழந்தை குறித்து தேவதூதன் சொல்லுகின்ற போது 14வது வசனத்திலே சொல்லுகிறார், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த பிள்ளை பெற்றோர்களை மகிழ்விக்கும் பிள்ளை. இன்றைய சமூகத்திலே ஒரு கூட்டம் தம்பதிமார்கள் எங்களுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி மிகுந்த வேதனைப்படுகின்ற சூழ்நிலைமையை நாம் காண்கிறோம். மறுபுறத்திலே குழந்தைகளினாலே வேதனைப்படுகின்ற எத்தனை பெற்றோர்கள். திருமறை பள்ளி பிள்ளைகளே, நீங்கள் குடும்பத்தில் சமாதானம் கொடுக்க வேண்டியவர்கள், குடும்பத்தை மகிழ்விக்க வேண்டியவர்கள். இந்த யோவான் என்ற குழந்தை குடும்பத்தை மகிழ்விக்கும் பிள்ளையாக இருந்தது. குடும்பத்தை மட்டுமல்ல, சமூகத்தையும் மகிழ்விக்கும் பிள்ளை. 14வது வசனம் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். That is the real blessed life. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்திலே ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்னுடைய குடும்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய சந்ததிகள் வழியாய் இந்த உலகத்தை நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் சமூகத்தை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியவர்கள், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டியவர்கள். நாம் ஆளுகின்ற இடத்துல, படிக்கின்ற இடத்துல, பணி செய்கின்ற இடத்துல எல்லோரையும் மகிழ்விக்க வேண்டிய பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். யோவான் ஆண்டவரை மகிழ்விக்கும் பிள்ளையாக காட்சி தருகின்றார். 15வது வசனம் முதல் பகுதி சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான். கர்த்தரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளை, கர்த்தரை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பிள்ளை. அன்பு திருமறை பள்ளி பிள்ளைகளே, ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற, ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற பிள்ளைகளாய் நாம் வளர வேண்டும். 66வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடே இருந்தது. நம்முடைய பிள்ளைகளிடம் கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அத்தனை பெற்றோர்களும் ஜெபிக்க வேண்டும். இன்று பெற்றோர்களுக்கெல்லாம் ஆசை, நம்முடைய பிள்ளை மருத்துவர் ஆக வேண்டும், சயின்டிஸ்ட் ஆக வேண்டும், இன்ஜினியர் ஆக வேண்டும். தவறு இல்லை. ஆனால் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தருடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். யோவான் என்ற பிள்ளையோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. இன்னும் 15வது வசனம் அடுத்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற உண்மை, இந்த பிள்ளை பரிசுத்தமான பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசமும் மதுவும் குடியான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த குழந்தை உலகத்தின் போக்கிலே போகாமல் எதிர்நீச்சல் போட்ட பிள்ளையாக காட்சி தருகின்றார். பரிசுத்தம் நிறைந்த தூய்மையான வாழ்க்கைக்குரிய குழந்தை. தானியேலுடைய பரிசுத்த வாழ்க்கையை பாருங்கள். தானியேல் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்திலும் அவன் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டு
தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அவன் தன்னுடைய வாழ்வை பரிசுத்தமாய் காத்து கொண்டது நிமித்தமாய் அந்த அந்நிய தேசத்திலும் தேசாதிபதியாக உயர்த்தப்பட்டார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். யோசேப்பின் பரிசுத்த வாழ்வை பாருங்கள். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, பார்வோன் யோசேப்பை குறித்து சாட்சி சொல்லுகிறார். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அந்த பரிசுத்தமான வாழ்வு நிமித்தமாய் அந்நிய நாட்டிலே யோசேப்பு கர்த்தரால் அதிபதியாய் உயர்த்தப்பட்டார். அன்புக்குரியவர்களே, ஒரு எக்ஸ்ட்ராடினரி குழந்தை, குடும்பத்தை மகிழ்விக்கும் பிள்ளை, சமூகத்தை மகிழ்விக்கும் பிள்ளை, ஆண்டவரை மகிழ்விக்கும் பிள்ளை, பரிசுத்தமான பிள்ளை என்று சொல்லி நாம் திருமறையிலே படிக்கின்றோம். உலக திருமறை பள்ளி தினத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரி குடும்பங்களாய் மாறட்டும் என்று சொல்லி நாம் ஆசிக்க வேண்டும். நம்முடைய சபை, நம்முடைய சமூகம் எக்ஸ்ட்ராடினரி சபையாக, சமூகமாக மாறட்டும் என்று சொல்லி நாம் ஆசிக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் எக்ஸ்ட்ராடினரி குழந்தைகளாக மாறட்டும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை இந்த உலக திருமறை பள்ளி தினத்தில் நம் அனைவருக்கும் கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.